எங்களுடைய அண்ணன் பாசமிகு விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியிலே அமருகிற போது அவர்கள் சினிமாவிலே அறிமுகமான பொழுதும் சரி, அரசியலிலே அடியெடுத்து வைத்த பொழுதும் சரி, அத்துணை விமர்சனங்கள் எல்லா விமர்சனங்களையும் கடந்து என்னை உயர்த்திய மக்களுக்காக நான் இதற்கு முன்னாடி இந்த விழாவிற்கு வருக வருக. நமது மாவட்ட இணை செயலாளர் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறேன். சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். முதலாவதாக நமது கட்சியின் கொள்கை விளக்க பாடல். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஆதியும் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிகள் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய நிர்வாகிகள், பணகுடி பேரூர் கழக நிர்வாகிகளை வரவேற்கிறேன். தெற்கு மாவட்ட பொருளாளர் அண்ணன் இபி கண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக வள்ளியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணன் திரு நாகராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக எமது எளிய அழைப்பை ஏற்று மாவட்ட மகளிர் அணி பாலகிருஷ்ணவேணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக வள்ளியூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் பொன் தமிழ்ச்செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உறுப்பினர் மணிவண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்பு நண்பர் சுரேஷ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த திசைநிலை பேரூர் கழக செயலாளர் வில்லி ராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சக்தி பிரியா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பு பேச்சாளராக வருகை தந்துள்ள திரு ராமர் முருகேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ராமர் முருகேசன் அவர்கள் மேடைக்கு வரவும். மரிய வில்சன் அவர்களையும் வருக வருக என தலைமை பொறுப்பை நடத்த வரவேற்கிறேன். மாவட்ட செயலாளர் திரு ராஜகோபால் அவர்களையும் மாவட்ட அதாவது பணக்குடியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க
அதுல இருந்த 48 மணி நேரத்துல உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைக்குள்ள அதிகாரிகளை அவங்க சார்ந்து என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டு ஆபீஸ்ல இருந்து இந்த நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. இப்படி ராதாபுரம் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி உருவாக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த தமிழக வெற்றி கழகம் பிளஸ் அந்த விஜய் அண்ணனுடைய ஒரு முகம் தான் நமக்கு வந்து அடையாளம். எங்க போகும்போதும் கொஞ்சம் அப்படி நெஞ்ச நிமித்துட்டு போலாம் தமிழக வெற்றி கழக நிர்வாகி அப்படின்னு. ஆனா மற்ற கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க இருக்காங்க, சபாநாயகர்லாம் பக்கத்துல இருக்காங்க. அவங்க எதிர்த்து வேலை பார்க்கும்போது வந்து பணவடியில ரொம்ப நெருக்கடியான ஒரு கால சூழ்நிலையை நாங்க அனுபவிச்சோம். பல பிரஷர், நீங்க வேலை பார்க்க கூடாது அப்படின்லாம். ஒரு ஜனவரி கடைசியில இருந்து நமது அன்பான மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்து அமலன் பொறுப்பாக நகரத்தை நீங்க பாருங்க, எவ்வளவு வழி நடத்துங்க, கழக உறுப்பினர்கள் எல்லாம் சேருங்க, பூத் கமிட்டிகள்லாம் ஆள் எடுத்துங்க, நல்ல ஸ்பீடா வேலை பாருங்கன்னு அப்படின்னாங்க. அவங்களுடைய ஒரு அந்த ஒரு அன்பு நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை பார்த்தோம். உண்மையில நல்ல நம்ம பணவடிக்காத உறுப்பினர்கள் அந்த 18 வார்டு செயலாளர்களுமே தோளோடு தோல் கொடுத்து உண்மையிலேயே நல்ல ஒரு சப்போர்ட். எந்த நேரம்னாலும் சரி, சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு போன் அடிச்சு 5 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். தாண்டி எந்த வேலை பார்த்தாலும் சரி 5 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. மற்ற கட்சிகளே மாதிரி டெய்லி 200 ரூபா 300 ரூபா 500 அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை தான் விட்டுட்டு வருவாங்க. அந்த இன்னைக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. வெற்றி என்பது வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய அந்த சுவைப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னால நம்ம வந்து வளர்ந்த கட்சியுடைய பிடிகள் இல்லை, வளரும் கட்சி. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு கேட்டா கட்சியை யார் வளர்த்தாங்க அப்படி என்பவர்களுடைய ஒரு வளர்த்து ஒரு லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு பேருமே சொல்லி அவ்வளவு பேருமே வேலை பார்த்தாங்க. என் கூட அந்த பயணித்த 18 வார்டு செயலாளர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை. இவர்கள் தான் வார்டு செயலாளர்கள் என்று கூட ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை. அந்த ஒரு அண்ணனுடைய ஒரு பரிந்துரையின்படி, அண்ணனுடைய ஒரு கட்டளையின்படி நாங்கள் வேலை பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய அவங்க உழைப்பு வந்து மிக சிறப்பு. எந்த ஒரு பின்னணி எதிர்பார்க்கல, அவ்வளவு ஒரு சிறப்பாக வேலை பார்த்தாங்க. நமது ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ்டோபர் சாருக்காக வந்து அவ்வளவு உழைச்சாங்க. அவரை நாங்க பணவடியே நிறைய மற்ற தொகுதி கணக்கு பண்ணும்போது பணவடியே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல நல்ல டாமினேட் பண்ணி தான் நம்ம வின் பண்ணோம். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அண்ணே நமக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி தந்தாங்க. அமலன் நல்ல வேலை பாருங்கன்னாங்க. வாரத்தில் ஒரு 6-7 எனக்கு அடிச்சிருவாங்க ஃபோன். எப்படின்னா போயிட்டு இருக்கு பணப்படி, எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா, நல்லா வேலை பார்க்காங்களா எல்லாருமே டெய்லி 2 நேரம் நைட்டு 12 மணிக்கு அடிச்சுலாம் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சப்போர்ட் மாவட்ட செயலாளர். அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு பின்னணியில தான் நாங்கள் அப்படியே வேலை பார்த்தோம். இன்னைக்கு அந்த 18 வார்டு செயலாளர்களும் பக்கத்தில் இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பாவம் போல நிற்காங்க. அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. உண்மையில உங்களுடைய ஒரு பலத்துல தான் நாங்கள் இன்னும் நம்மளுடைய பணத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறது உண்மையில. ஆகவே வாய்ப்பளித்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த 52வது பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடும் இந்த வேளையிலேயே நலத்திட்டங்கள், உதவிகள், வேற சிறப்பு பரிசுகள், நன்கு படித்த மாணவர்களுக்கு அப்படி பல நல்ல விஷயங்களையும் பொறுப்பேற்று தலைமையேற்று வைக்க இந்த பேச்சுக்கு வாய்ப்பளிக்க தந்த அன்பு அண்ணன்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நமது திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர், தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் எஸ் ராஜகோபால் அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் ஜூன் 22 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களோட 52வது பிறந்த நாள். நன்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அனைவரும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு தலைவரோட பிறந்த நாளை. அப்பேற்பட்ட தலைவர் தான் நம் தமிழக முதல்வர். கடந்த 10 நாளும் சரி தொடர்ந்து நற்பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு வர்றோம்.
பணத்தால எதனாலும் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்தாங்க. அந்த கணக்கை தவிடுபடி ஆக்கிருக்கீங்க. அதுக்கு முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான். ஜனநாயக முறைப்படி வாக்களித்து விசேஷத்துக்கு வாக்களித்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் கிருஷ்ணவர் சார் உள்ள சட்டமன்றத்துக்கு அனுப்பினது பங்கு உங்களுக்கு தான். அந்த உழைத்தாலும் அதற்கு நீங்க மேல வச்ச நம்பிக்கையில நீங்க வாக்களிக்க போய் தான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1966 அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு முக்கிய பங்கு வந்து இளைஞர்களும் மகளிரும் தான். அதே மாதிரி 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைப்புக்கு முக்கிய பங்கு இளைஞர்களும் பெண்களும் தான் காரணம். அதே மாதிரிதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜயன் டிசைன் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அது எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நம்பிக்கையோட இன்னும் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் இருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் யார் ஒருவரை வேட்பாளராக நியமிக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தரும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது மதிப்பெண் பி ரதிமீனா 444 மதிப்பெண்கள். நீங்கள் விரைவாக வந்து பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு ஆசினி. பரிசு சாகிதா பிரவீன் 500 மதிப்பெண்கள். மூன்றாவது 10ஆம் வகுப்பு முதலாவது மூன்றாம் பரிசு தன் மகளை சாந்தோன் என கேட்ட தந்தை 600 மதிப்பெண்களுக்கு 550. மூன்றாவது பரிசு தாஜ் நிஷா 10ஆம் வகுப்பு முதலாம் பரிசு சிபி வர்ஷன் அவர்கள். இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு கவாஸ்கர். அடுத்ததாக சென்ட் ஆன்ஸ் மெட்ரிக் 10ஆம் வகுப்பு முதலாம் பரிசு பியா ஜாஃப்ரி. மாணவ மாணவிகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் பரிசு ஜே வினோ. மூன்றாம் பரிசு திவ்ய 87 மதிப்பெண்கள். எஸ் சிவநந்தினி 600 மதிப்பெண்களுக்கு 580 மதிப்பெண்கள். இரண்டாம் பரிசு எஸ் ஜெனிலா. இரண்டாம் பரிசு எஸ் ஜெனிலா 600 மதிப்பெண்களுக்கு. மூன்றாம் பரிசு நினியா எக்ஸ் ரக்ஷின். மூன்றாம் பரிசு. அடுத்ததாக சென்ட் ஆன்ஸ் மூன்றாம் பரிசு நிதின் வெங்கடேஸ்வரா. நிதின் வெங்கடேஸ்வரா. புள்ளிமான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பணக்குடி 10ஆம் வகுப்பு முதலாம் பரிசு 488 மதிப்பெண்கள். இரண்டாம் பரிசு மற்றும் 488 மதிப்பெண்கள். மூன்றாம் பரிசு முத்து ஸ்ரீநிதி. இரண்டாம் பரிசு எஸ் ஆர் அஷ்மிதா. இரண்டாம் பரிசு எஸ் ஆர் அஷ்மிதா. மூன்றாம் பரிசு எஸ் பிரவீன் குமார். மூன்றாம் பரிசு எஸ் பிரவீன் குமார். அடுத்ததாக ஆர்எம்எஸ் இன்டர்நேஷனல். இரண்டாம் பரிசு கிருத்திகா ஸ்ரீ 446 மதிப்பெண்கள். மூன்றாவது பரிசு சுபாஷினி. மூன்றாவது பரிசு எஸ் சுபாஷினி 500. 12ஆம் வகுப்பு முதலாவது பரிசு எம் ஆரோக்கிய மேரி நௌரின் 430. 500 மதிப்பெண்களுக்கு 387 மதிப்பெண்கள். மூன்றாம் பரிசு 81 மதிப்பெண்கள். கலந்தபனை பியாஸ்ரீ. பியாஸ்ரீ சிவரஞ்சினி. சிவரஞ்சினி எல் லீலாவதி
முத்து சரண்யா. முத்து சரண்யா. பணக்குடி எம் சுவாதி ஜே அல்ட்ரிக். பணக்குடி எம் சுவாதி ஜே சகாய அல்ட்ரிக். பணக்குடி சுதா குமாரி மனோவா கிளாடின். சுதா குமாரி மனோவா கிளாடின். பணக்குடி மேனிகா அபிநாத். பணக்குடி எல் லீலாவதி. எல் லீலாவதி. எல் லீலாவதி. அடுத்ததாக முத்து சரண்யா. பாஸ்கராபுரம். பணக்குடி அல்ட்ரிக். எம் சுவாதி சகாய அல்ட்ரிக். பணக்குடி சுதா குமாரி மனோவா கிளாடின். சுதா கிளாடின். ஜோஷ்வா. சிவகா முத்துசாமிபுரம் இஷான் ஹரிஷ் பெல். சரஸ்வதி, பாத்திமா திரு வாதையம்மாள் கோயில், தாயம்மாள் கிட்டேரியால் குமாரசாமி, முத்துநாயகர் கோயில் திரு அனைவரும் உடனடியாக மேடைக்கு அருகே வரவும். பானுமதி, ஆறுமுகம், அற்புதம்,